அர்ச்சுனாவின் பாம்புகளுக்கு முடிவு கட்ட வேண்டும். சொந்த ஊர் மக்கள் ஆவேசம். நான் மயல் கிராமத்தில் இருக்கிறேன். இந்த இடத்துக்கு மக்கள் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று தந்திருக்கணும். இப்படி இந்த பாம்பு பிரச்சனையால் தங்களுக்கு மிகவும் தொல்லையாக இருக்குன்னு சொல்லி இது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாடைய காணி. இது அவற்றை சொந்த இடம். இந்த விளான் என்று சொல்றது அவற்றை சொந்த இடம். சொந்த இடத்துல இருக்கிற காணியை அதை இப்படி பாலடைய விட்டு அதுக்குள்ள கிணறு ஒன்று இருக்குது. பாம்புகள் மிக அச்சுறுத்தலாக மக்கள் வீதியால் நடமாட முடியாமல் மக்கள் போக்குவரத்துக்கு எல்லாம் அஞ்சி கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூடி தெருவால் நடமாட முடியாமல் இருக்கு. பக்கத்தில் ஒரு வியாபார நிலையம் ஒன்று இருக்குது. அந்த வியாபாரத்தின் நிலையத்துக்கு கூடி மக்கள் வருகிறார் இல்லை. ஏனென்று கேட்டால் பக்கத்தில் பாம்பு இருக்காமன்று சொல்லி அவர்கள் அந்த வியாபாரத்தை கூட செய்ய முடியாத துர்ப்பாக்கிய நிலை ஒன்று இங்கே இந்த விளான் கிராமத்தில் இப்படி இருக்குது. இதுக்கு அர்ச்சுனா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் தன் சொந்த இடத்தையே டெவலப் ஆக்கி தன் சொந்த இடத்தை கவனிக்காமல் இதை விட்டுட்டு தான் மக்களின் பிரதிநிதி, தான் மக்களுக்கு சேவை செய்கிறேன், தான் மக்களுக்கு நல்லது செய்கிறேன், தான் மக்களுக்கு அது செய்கிறேன் இது செய்கிறேன் சும்மா போய் மக்களுக்கு படத்தை காட்டி மக்களை பொய்யாக ஏமாத்தி இப்படியெல்லாம் என்னத்துக்கு செய்கிறார் எனக்கு உண்மையில் அவர்கிட்ட இது எனக்கு விளங்கவில்லை. ஏன்னு சொன்னா இந்த சொந்த இடத்துல இருக்கிற காணி நான் நினைக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு 50-60 பரப்புக்கு மேலே இந்த காணி இருக்குது. இந்த காணியை இவ்வளவு பத்தியாக விட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரியாதா அப்படி ஒரு காணி பத்தியாக இருந்தால் இதுல இருக்கிற அயலில் சுத்தி இருக்கிற சிறிய கிராமம், இது சின்ன கிராமம், சுத்தி வர அயலட்டில் வீடுகள், கடைகள், மக்கள், போக்குவரத்து, சிறு பிள்ளைகள் பாடசாலைகள் செல்றது, பக்கத்தில் ஆலயம் ஒன்று கூட இருக்குது. அந்த ஆலயத்துக்கு கூட மக்கள் பூசைக்கு செல்ல முடியாது. அஞ்சித்தான் இந்த பாதையால போக்குவரத்து செய்கிறார்கள் என்று கேட்டா பாம்பாம். அப்படியான நிலைமை கூடி இந்த இடத்துல துப்பாக்கிய நிலைமையா இருக்கு. அப்ப அவருக்கு கண்டுகொள்ள முடியாதா தன் கிராமத்தை தன் சொந்த இடத்தை பார்க்காதவர் பிறகு மக்களுக்கு சேவை செய்வார், பிறகு மக்களுக்கு சேவை செய்கிறார், மக்களுக்கு நல்லது செய்வார். இது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இவர் நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி என்று சொல்ல வெட்கமா இருக்கு. நாங்கள் வெட்கி தலை குனிகிறோம் அவற்றை செய்தியை கேட்டு. இந்த காணி 60-70 பரப்புக்கு மேற்பட்ட காணி என்று இந்த ஊர் மக்கள் சொல்கிறார்கள். உண்மையிலேயே எத்தனையோ சனம் சொந்த காணி இல்லாமல், சொந்த வீடு இல்லாமல் நிற்கதையற்று உண்மையாக ஒரு பின்தங்கிய கிராமம். இந்த விளான் ஒரு பின்தங்கிய கிராமம். நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளேயே சொந்த வீடு இல்லாமல், சொந்த காணி இல்லாமல் கூடி மக்கள் இருக்கிறார்கள். அவர் நினைச்சிருந்த ஒரு பெருந்தன்மை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்களுக்கு சேவை செய்கிறவர். இதுல ஒரு கொஞ்சம் காணியத்தை நோய்க்கு அன்பளிப்பு செய்வாரா? இல்லை. இதை விட்டுட்டு எங்கேயும் கற்ற விகாரிகள் இதற்கு அரசாங்கத்துக்கு வக்காலத்தை வாங்கி கொண்டு அரசாங்கத்துக்காக பேசுறாரு ஒழிய மக்களுக்காக கரிசனை கொண்டு மக்களுக்காக ஒரு சேவை செய்யக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் ஒரு மக்களுக்கும் ஒரு வெளிச்சமாகத்தான் இந்த விஷயத்தை சொல்றோம். இந்த மக்கள் கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். இப்படியான நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சொந்த ஊர் இன்றைக்கு இப்படி பாலடைய விட்டுருக்கிறார். சொந்த ஊரால மக்கள் வாழ முடியாது. இதை கருத்துல கொண்டு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறோம். இந்த காணியை உடனடியாக துப்புரவாக்கி அதை சரியான முறையில் அந்த காணியை மெயின்டைன் பண்ண வேணும், பராமரிக்க வேணும். இல்லையான்னு சொன்னா இதை நாங்கள் பிரதேச சபைக்கு கொண்டு இது பிரதேச சபையால் துப்புரவாக்கி இதை நடைமுறைப்படுத்தினோம்டா காணியும் சில வேளைகளில் பொதுமக்களுக்கு உரிய காணியாக மாறலாம் என்றதை நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனான்ற காணி. இது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 பரப்புக்கு கிட்ட ஆன காணி. இது எத்தனையோ வருஷமாக துப்புரவு செய்யாமல் இருக்குது. இதால் போக்குவரத்துக்கு எங்களுக்கு மக்களுக்கு சரியான ஒரு சிரமமாக இருக்குது. ஏனெண்டா பாம்புகள், பூச்சிகள், பூராணுகள், பிள்ளைகள் படிப்பு விட்டு போகிற நேரம், வாக்கிங் செய்கிற நேரம் எல்லாம் சரியான கரைச்சல். பாம்பு அன்றைக்கு நாங்கள் வாக்கிங் போகிற நேரம் பெரிய பாம்பு உண்டு. இந்த கோழிக்கடைகளால் வெளியில் வந்தது. அந்த நேரம் அந்த சின்ன பிள்ளையோட இருக்கிற ஒரு அம்மா தான் அந்த பாம்பை பிடிச்சி அடிக்கினோம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற போது. அப்போ அதையும் நாங்கள் பார்த்தோம். இந்த அர்ச்சுனா இதை கதையை கருத்தில் எடுத்து இந்த காணியை துப்புரவு செய்து தருமாறு தாழ்மையுடன் அவரை கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் கூற விரும்புகிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பற்றை காணியானது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களுடைய காணி. இந்த காணிக்குள்ளே இருக்கிற எத்தனையோ வருடங்களாக இந்த காணியை துப்புரவற்று பெரிய கிணறு ஒன்று இருக்குது. அதே பல வருடங்களாக துப்புரவற்ற நிலையில் அதுக்குள்ளே நிறைய பாம்புகள் வளர்ச்சி இருந்து அந்த பாம்புகள் எல்லாம் வெளியே ஊர்மனைக்குள்ளே மக்களுக்கெல்லாம் பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதனால் இரவு வேளைகளிலோ காலையில் கோயில்களுக்கு போகிறதுக்கோ பாடசாலையை போகிறது நேரங்களிலோ பிள்ளைகள் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பாம்பு பெரிய பெரிய பாம்புகள், சின்ன பாம்புகள் எல்லாம் பெரிய பெரிய பாம்புகள். படித்தவன் தான் பதவியில் இருக்கலாம்,
படிக்காதவன் பதவியில் இருக்கக்கூடாத விஷயம் எல்லாம் சொல்லி கொண்டிருக்க. பெண்கள் என்று இல்லாமல் நீ நான் என்று சொல்லி கதைக்கிற பெரிய பதவியில் இருக்கிற நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி இந்த உங்களோட பிறந்த மண் பெரியவளான் என்பது உங்களோட பிறந்த மண். இந்த பிறந்த மண்ணில் இருக்கிற இந்த பத்த காணியை உங்களால் துப்புரவு செய்ய முடியவில்லைன்னு சொன்னால் நீங்கள் நாட்டு மக்களுக்காக எவ்வாறான வகையில் நல்ல விடயங்களை செய்வீங்கள் என்றதை யோசிச்சு பாருங்க. பாராளுமன்ற தேர்தலாக இருந்தானே, உள்ளூராட்சி சபையாக இருந்தானே, மாகாண சபை தேர்தலாக இருந்தானே, எந்த சபை தேர்தலுக்கு போட்டியாக போறவர்களாக இருந்தாலும் பரீட்சைகள் வைத்து தான் எடுக்கப்பட வேண்டும். ஓயல் படித்தனியா நீங்க ஏஎல் படித்தனியா என்றெல்லாம் தரம் பார்த்து கேட்கிற நீங்கள் இந்த பச்சை துப்புரவாக்குவதற்கெல்லாம் தரம் பார்த்து துப்புரவாக்க தேவையில்லை. படிக்காதவன் கூட அந்த பத்திய துப்புரவு செய்யலாம். நீங்கள் இனிமேல் எந்த பாராளுமன்றமாக இருக்கலாம், பிரதேச சபையாக இருக்கலாம், அல்லாத உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், எந்த வகையான தேர்தலாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் மனநல சரியான முறையில் இருக்கிறீர்களா செக் பண்ணித்தான் பரிசோதனை செய்துதான் இந்த மாதிரியான தேர்தலுக்கெல்லாம் போட்டியிட முடியும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க இந்த பத்தை காணியை உடனடியாக துப்புரவு செய்து அதிலிருந்து இந்த பாம்புகள் இல்லாமல் மக்கள் எல்லாம் விடுதலையாக நடமாடுவதற்கு நீங்கள் தகுந்த நடவடிக்கை எடுத்து சிரமதானம் செய்து தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் செய்து தர முடியாவிட்டால் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இங்கே இருக்கிற பாம்புகள் வந்து ஊர்மனைக்குள் புகுந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கடித்து அவர்களுக்கு ஏதாவது சேதமரமா இருந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இந்த இடத்துல நான் தகுந்த முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இது கொழும்புக்கு போய் எத்தனையோ நல்ல விஷயங்களை எல்லாம் கலைச்சு மக்கள் இந்த உண்மையில மறைச்சு பொய்யலை கலைச்சு நல்ல ஒரு நண்பனாகவும் மக்களாக தான் நின்று சேவையா செய்கிற மாதிரி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே நேரத்துல இன்றைக்கு பெரியவளானில இந்த பச்சைக்குள்ள எத்தனை பாம்போல் இருக்குது, கிணறு இருக்குது. ஒரு 25 வருஷம் அந்த கிணத்துக்குள்ள போய் அந்த கிணத்துக்குள்ள அந்த பாம்புகள் அப்படி வளர்ந்து அது ஊர்மனைக்குள்ள இரவுல வருது. அர்ச்சுனா என்ன இணைச்சு கொண்டு இருக்கிறாருன்னு சொன்னால் பெரியவளான் என்று எல்லா இடமும் சொல்ற. பெரியவளானில எத்தனையோ அபிவிருத்திகள் செய்ய கிடக்குது, எத்தனையோ ரோட்டுகள் மண் ரோட்டா கிடக்குது, எவ்வளவோ சனங்கள் வாழ்க்கையை இழந்து போய் இருக்குது, எத்தனையோ சனங்கள் சிற கைதிகளா வாழுதுகள், எத்தனையோ சனங்கள் தாங்கள் உண்மையான வெளிச்சத்துக்கு இன்று வரைக்கும் வராம இருக்குதுகள். பெரியவளான பற்றி எங்க அர்ச்சுனா இன்று வரைக்கும் என்ன சரி மக்களை பார்த்து எதுவுமே கலைச்சதை நாங்கள் கண்டு கொள்வதில்லை. அதே நேரத்துல அவற்றை பாம்புகளுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவெடுக்க வேணும். ஒன்றில் எங்களுக்கு கிளீன் பண்ண வேணும். இல்லைன்னு சொன்னால் அதை எங்கள்கிட்ட பிரசவையிட்ட ஒப்படைச்சு பிரசவைக்குரிய காணியாக்கினால் நாங்கள் இதுக்கு ஏற்ற ஒரு நடவடிக்கை செய்வோம் என்று கேட்டுக்கொள்றோம்.